ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரோஷினி தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய சாக்லேட் கேக் தான் செய்ய போகிறோம். நம்ம வீட்லேயே சுலபமாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 100 கிராம் பட்டர் எடுத்திருக்கேன். அது கூடவே 2 முட்டையை சேர்த்து நல்லா அடித்து விட்டுக்கலாம். 1 கப் சர்க்கரையை நல்லா பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். 3/4 கப் கொக்கோ பவுடர் சேர்த்து கலந்துக்கோங்க. நம்ம கலக்கும்போது ஒரே பக்கமாக கலந்து விடணும். ஆப்போசிட் சைடில் கலந்து விட்டால் கேக் ஹார்டாக கெட்டியாகிடும். இது கூட 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்து கலந்துக்கலாம். 1 டம்ளர் பால் சேர்த்துக்கிறேன். 1 கப் மைதா சேர்த்து கலந்துக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டதும் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து கலந்துக்கலாம். முட்டையோட ஸ்மெல் தெரியாமல் இருக்கும். இந்த கேக் பேட்டர் கூட உங்கள்கிட்ட சாக்லேட் இருந்தால் அதை டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் எர்சிட் சாக்லேட் சிரப் இருக்குது, அதை சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன். கேக்கோட டின்னில் மாற்றிக்கிறேன். அவனை 10 நிமிஷம் போல் ஃப்ரீட் பண்ணிக்கிறேன். நீங்கள் அவன் இல்லைன்னா ஒரு கடாய் வச்சு சிம்மிலே வச்சு நல்லா 10 நிமிஷத்துக்கு சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. கடாயில் ஒரு ஸ்டாண்டில் இந்த கேக் பேட்டரை வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ கேக் ரெடி ஆகிடுச்சு. கேக் நல்லா வெந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு கத்தி இல்லைன்னா ஒரு கம்பி வச்சு குத்தி பாருங்கள், ஒட்டாமல் வரும். கேக் கையில் தொட்டதுமே ரொம்ப சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குது. இந்த சாக்லேட் கேக் ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ரொம்பவும் சாஃப்டான இந்த சாக்லேட் கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.